கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு இன்று மனநல பரிசோதனை நடத்தி வரும் 8ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய அம்மாநில காவல்துறை இயக்குநருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக மருத்துவ குழுவினர் அவரது இல்லத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் அரவிந்த். நீதிபதி கர்ணன் அவருடைய இல்லத்திற்கு மனநல குழுவினர் சென்று விட்டார்களா? அங்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்தார்களா? இது குறித்த தகவல் இருக்கா அரவிந்த்? கடந்த திங்கட்கிழமை உச்சநீதிமன்றமானது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனின் மனநிலை குறித்து ஆய்வு நடத்துவதற்காக ஒரு மருத்துவ குழுவையும் அமைத்திருந்தது. அதே போல இன்று அந்த மருத்துவ பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் இதற்குரிய அனைத்து அதாவது செக்யூரிட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொல்கத்தா டிஜிபி செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக போலீசாருடன் 4 மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழுவானது நீதிபதி கர்ணன் அவருடைய வீட்டிற்கு தற்போது சென்றுள்ளது. அவரிடம் தற்போது அவர்கள் பேசி வருகின்றனர். இந்நிலையில் குறிப்பாக நீதிபதி கர்ணன் இன்று காலையே இது தொடர்பான இந்த உத்தரவை தன்னால் ஏற்க முடியாது எனவும், இது ஒரு முட்டாள்தனமான உத்தரவு, இது இந்த உத்தரவை பிறப்பித்த அந்த 7 நீதிபதிகள், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெகார் உள்ளிட்ட அந்த 7 நீதிபதிகள் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். எனவே அந்த 7 நீதிபதிகளுக்கு தான் மனநிலை பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கும். தனக்கு இது போன்ற எந்த ஒரு சோதனையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல இது போன்ற அதாவது கர்நாடகா, அதாவது வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்க டிஜிபி இது போன்ற ஒரு அந்த நடவடிக்கையை எடுத்தால் அவர் மீது நான் உரிய நடவடிக்கை எடுப்போம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது கொல்கத்தாவில் உள்ள அவருடைய வீட்டிற்கு 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவும் அதே போல உரிய பாதுகாப்பு ஏற்பாடுடன் கொல்கத்தா போலீசாரும் தற்போது விரைந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மருத்துவ பரிசோதனையால் நடைபெறும் என தெரிகிறது. ஆனால் நீதிபதி கர்ணன் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு எவ்வாறு ஒத்துக்கொள்ளப் போகிறார், அவர் எவ்வாறு அந்த ஒத்துழைப்பை வழங்க இருக்கிறார் என்பதும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் உள்ளது. தற்போது நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த மருத்துவ பரிசோதனை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் கொல்கத்தா காவல்துறை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த், இந்த மருத்துவ குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்று இருக்கிறார்கள்? இப்போ நீதிபதி கர்ணன் வீட்டிற்கு வந்திருக்கும் அந்த மருத்துவ குழுவினருடன் நீதிபதி கர்ணன் ஒத்துழைப்பு அளித்து வருகிறாரா? இது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா அரவிந்த்? சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவானது நீதிபதி கர்ணனின் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் நீதிபதி கர்ணன் இன்று காலையே மிகவும் தெளிவாக தெரிவித்து விட்டார், தனக்கு இது போன்ற எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இந்த உத்தரவை பிறப்பித்த அந்த உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகளுக்கு தான் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களுக்கு தான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அந்த மனநிலை சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவர் இந்த பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்குவாரா என்ற கேள்விக்கு பதில் இவருடைய இன்று காலை வழங்கிய அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த பதில் கிடைத்துவிட்டது. அதாவது அவர் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு தான் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார். தற்போது அந்த மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையுடன் நீதிபதி கர்ணன் தற்போது பேசி வருகிறார். இன்னமும் மருத்துவ பரிசோதனை தொடங்கியதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் தற்போது வரை இல்லை. அரவிந்த், இப்போ வருகின்ற 8ஆம் தேதி இந்த மருத்துவ பரிசோதனைக்கான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள பட்சத்தில் இந்த மருத்துவ பரிசோதனை இன்று எத்தனை மணி நேரம் நடைபெற வாய்ப்பிருக்கிறது அரவிந்த்? முதலாவதாக அவர் மருத்துவ பரிசோதனைக்கு தன்னை ஒத்துழைப்பை வழங்கினால்தான் அந்த மருத்துவ பரிசோதனை நடைபெறும். ஆனால் தற்போது நிலையில் அவர் ஒத்துழைப்பை வழங்குவதற்கே அவர் தயாராக இல்லை என்ற காரணத்தினால் இந்த மருத்துவ பரிசோதனை எவ்வாறு நடைபெறப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் இது அவரோட மனநிலை தொடர்பான ஒரு சோதனை. இது ஒருவருடைய ரத்த மாதிரி எடுத்த சோதனையோ அல்லது வேறு ஏதாவது கண் பார்வை தொடர்பான சோதனையோ அல்ல, ஒருவரின் மனநிலை தொடர்பான சோதனை. இது போன்ற சோதனையில் அந்த குறிப்பிட்ட நபர் ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே அந்த சோதனை நடத்த முடியும், பரிசோதனை செய்ய முடியும். ஆனால் தற்போதைய நிலையில் நீதிபதி கர்ணன் இதற்கு தான் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை எனும், இதற்கு தான் ஈடுபட போவதில்லை எனும் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அந்த மருத்துவ பரிசோதனை நடைபெறுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கொல்கத்தா மாநில அரசும், அதாவது கொல்கத்தா டிஜிபி அதே போல அந்த மருத்துவர் குழு 2 தரப்புமே நீதிபதி கர்ணன் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது.